ஒரு நாள் கௌதம புத்தர் அவர்களிடம் ஒருவர் கேட்டார், எதற்காக சிலர் அதிகம் பேசினாலும் மதிப்பு கிடைக்காது, ஆனால் சிலர் அமைதியாக இருந்தாலும் அனைவரும் மதிக்கிறார்கள்? அப்போது புத்தர் சிரித்தார். அவர் சொன்னார், அதிகமொலிக்கும் பாத்திரம் காலியாக இருக்கும், ஆனால் நிறைந்த பாத்திரம் அமைதியாக இருக்கும். நீங்கள் எந்த பாத்திரம்? இந்த வீடியோ முழுவதும் பார்த்தால் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறதா அல்லது உடைக்கிறதா என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதிகம் பேசுறதால தான் உங்களுக்கு மரியாதை குறைகிறதா, வாய்ப்பு தப்பிக்கிறதா, உறவுகள் தூரமாகிறதா? இது சாதாரண விஷயம் இல்லை. ஒன்று, அமைதி என்ன சக்தி? ஒரு நாள் கௌதம புத்தா அவர்கள் தம் சீடர்களுடன் அமர்ந்திருந்தார். அப்போது ஒருவர் கேட்டார், ஏன் அதிகம் பேசுகிறவர்களை மக்கள் சீக்கிரம் தவிர்க்கிறார்கள்? புத்தர் உடனே பதில் சொல்லவில்லை. அவர் அருகிலிருந்த கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பினார். பிறகு அதே கிண்ணத்தில் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றினார். தண்ணீர் வெளியே சிந்த ஆரம்பித்தது. அவர் சொன்னார், நிறைந்த பாத்திரத்தில் மீண்டும் ஊற்றினால் அது வெளியேறும். அதுபோல தேவையில்லாமல் பேசினால் உன் மதிப்பு வெளியேறும். நம்ம வாழ்க்கையிலும் இதேதான் நடக்குது. நாம் அதிகம் பேசினால், எல்லா விஷயத்திலும் கருத்து சொல்லினால், எதிலும் இடைமறித்தால் மக்கள் நம்மை கேட்க ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? மௌனம் மரியாதை உருவாக்கும். அதிக வார்த்தைகள் மதிப்பை குறைக்கும். மனிதர்கள் யாரை அதிகம் மதிப்பாங்க தெரியுமா? குறைவாக பேசுபவர்களை, கவனமாக கேட்பவர்களை, அவசியமான சமயத்தில் மட்டும் பேசுபவர்களை. ஏனென்றால் அவர்களின் வார்த்தைக்கு எடை இருக்கும். நீ எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தால் உன் வார்த்தைகள் சத்தமாகும். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் உன் ஒரு வார்த்தை கூட சக்தியாகும். அதிகம் பேசுவதின் மறைமுக ஆபத்து நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அதிகம் பேசுகிறவர்களுக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில் சரியாக நடக்காதது. இது சும்மா கோயின்சிடென்ஸ் இல்லை. ஒன்று, மரியாதை மெதுவாக குறையும். ஒருவர் எல்லா விஷயத்திலையும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா மக்கள் அவரை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ரேராக பேசுகிறவங்க வேர்ட்ஸ்க்கு வெயிட் இருக்கும். டெய்லியாக பேசுகிறவங்க வேர்ட்ஸ்க்கு வேல்யூ குறையும். 2, ரகசியங்கள் பாதுகாக்கப்படாது. அதிகம் பேசுகிறவர்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். சைலன்ஸ் டாலரேட் பண்ண முடியாது. அதனால் பர்சனல் விஷயங்கள் ஷேர் ஆகும். ஃப்ரெண்ட் சர்க்கிள் ட்ரஸ்ட் குறையும். ஆஃபீஸில் ரெஸ்பெக்ட் டவுன் ஆகும். ஒரு தடவை ட்ரஸ்ட் போயிட்டா மீண்டும் பில்ட் பண்ண கடினம். 3, வாய்ப்புகள் தவறி போகும். இன்டர்வியூ, மீட்டிங், ரிலேஷன்ஷிப். டூ மச் எக்ஸ்பிளைன் பண்ணினா கான்ஃபிடென்ஸ் இல்லை மாதிரி தெரியும். கால்ம், ஷார்ட், பேசுகிறவங்க ப்ரொஃபஷ்னலா தெரியும். 4, எனர்ஜி ட்ரெயின் கான்ஸ்டன்ட். பேசுறது மென்டல் எனர்ஜி ட்ரெயின் பண்ணும். ஓவர் திங்கிங் அதிகரிக்கும். ஸ்ட்ரெஸ் வரும். மைண்ட் டயர்ட் ஆகும். அமைதி எனர்ஜி சேவ் பண்ணும். உன் வாயால் நீயே உன் மதிப்பை குறைக்காதே. நீங்கள் பேசுகிறதால உங்கள் இமேஜ் இம்ப்ரூவ் ஆகுதா அல்லது சைலண்ட்லி டேமேஜ் ஆகுதா? 2, புத்தர் சொன்ன அமைதியின் பாடம். ஒரு நாள் கௌதம புத்தர் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு சென்றார். அங்கே ஒருவன் மிகவும் கோபத்துடன் புத்தரை திட்ட ஆரம்பித்தான். நீண்ட நேரம் அவன் பேசிக்கொண்டே இருந்தான். ஆனால் புத்தர் அமைதியாக இருந்தார். சீடர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் சோர்ந்து நின்ற பிறகு புத்தர் மெதுவாக கேட்டார், ஒரு மனிதன் ஒருவருக்கு ஒரு பரிசு கொடுக்க முயற்சிக்கிறார். ஆனால் அந்த பரிசை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது யாரிடம் இருக்கும்? அவன் சொன்னான், அதை கொடுக்க வந்தவனிடமே இருக்கும். புத்தர் சிரித்தார். அப்படியே, நீங்கள் கொடுத்த கோபத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் அர்த்தம் என்ன? அதிகம் பேசுகிறவன் தன்னோட கோபம், பயம், இன்செக்யூரிட்டி எல்லாத்தையும் வார்த்தைகளால் வெளியே தள்ளிக்கொண்டே இருப்பான். ஆனால் அமைதியாக இருப்பவன் அந்த நெகட்டிவிட்டியை உள்ளே அனுமதிக்க மாட்டான். அதிகம் பேசுகிறவன்
தன்னை காப்பாற்றிக் கொள்ள பேசுவான். தன் இமேஜை எக்ஸ்பிளைன் பண்ண பேசுவான். சைலன்ஸை பயப்படுவான். ஆனால் அமைதியானவன் தன்னம்பிக்கையால் அமைதியாக இருப்பான். அவன் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிரசன்ஸ் போதும். நீ எப்போதும் உன்னை விலக்கிக் கொண்டே இருந்தால் மக்கள் உன்னை சந்தேகப்படுவார்கள். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் மக்கள் உன்னை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். 3. அமைதியை பயிற்சி செய்வது எப்படி? ஒரு நாள் கௌதம புத்தர் அவர்களிடம் ஒரு சீடன் கேட்டான். அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரியும், ஆனால் கோபம் வந்தால் என்ன செய்வது? புத்தர் ஒரு விளக்கை காட்டி கேட்டார். இந்த விளக்கு ஏன் அசையவில்லை? சீடன் சொன்னான், காற்று இல்லாததால். புத்தர் சொன்னார், உன் மனதில் காற்று போல ஓடும் எண்ணங்களை நிறுத்தினால் உன் வார்த்தைகளும் அமைதியாகும். அமைதி ஒரு பர்சனாலிட்டி அல்ல, அது ஒரு பிராக்டிஸ். 1. 3 நொடிகள் விதி பேசுவதற்கு முன் உங்களிடம் கேளுங்கள். இது அவசியமா? இது உண்மையா? இது நன்மை தருமா? இந்த 3 ஃபில்டர் கடந்து வந்த வார்த்தை மட்டும் பேசுங்கள். 2. கேட்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அதிகம் பேசுகிறவர்களுக்கு ஒரு காமன் ப்ராப்ளம், அவர்கள் கேட்க மாட்டார்கள். சைலண்ட் பவர் பில்ட் ஆகணும்னா இன்டரப்ட் பண்ணாதீங்க, ஆன்சர் ரெடி பண்ணாதீங்க, ஃபுல்லி லிசன் பண்ணுங்க. லிஸ்டனிங் கிரியேட்ஸ் ரெஸ்பெக்ட். 3. சைலன்ஸ் ஸ்ட்ரென்த் எக்ஸர்சைஸ். டெய்லி 10 நிமிடங்கள், ஃபோன் இல்லாமல், மியூசிக் இல்லாமல், யாருடனும் பேசாமல், ஜஸ்ட் சிட். மைண்ட் ரெஸ்ட்லெஸ் ஆகும், அது நார்மல். ஸ்லோவாக மைண்ட் காம் ஆகும், அதுவே ரியல் ஸ்ட்ரென்த். உன் வார்த்தைகளை நீ கட்டுப்படுத்தினால் உன் வாழ்க்கையை நீ கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டாய். நீ பேசாமல் இருக்க முடியாதவரா? அல்லது தேவையான சமயத்தில் மட்டும் பேசும் வலிமை உள்ளவரா? ஒரு நாள் கௌதம புத்தர் அவர்கள் சொன்னார், வார்த்தைகள் வாளை போல, அதை எப்போது எடுக்க வேண்டும், எப்போது வைக்க வேண்டும் என்பதை அறிந்தவன்தான் ஞானி. நாம் எல்லாரும் பேச முடியும், ஆனால் எல்லாராலும் அமைதியாக இருக்க முடியாது. அதிகம் பேசுவது பலவீனம் அல்ல, ஆனால் கட்டுப்பாடில்லாத வார்த்தைகள் வாழ்க்கையை மெதுவாக சேதப்படுத்தும். அமைதி என்பது பயமில்லாத மனம், விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லாத தன்னம்பிக்கை, தேவையற்ற சண்டையை தவிர்க்கும் ஞானம். நீங்கள் பேசாமல் இருந்த அந்த நொடியில் உங்கள் மரியாதை உயர்ந்தது. நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்த அந்த நொடியில் உங்கள் மனம் பலமானது. நீங்கள் கோபத்தை ஏற்காமல் விட்ட அந்த நொடியில் உங்கள் வாழ்க்கை முன்னேற ஆரம்பித்தது. அமைதி என்பது சத்தமில்லாத சக்தி. அதை கற்றுக்கொண்டவனே வாழ்க்கையில் உயர்வான். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்க. அமைதியின் சக்தியை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் இன்று முதல் அமைதி பயிற்சி ஆரம்பிக்கிறீர்களா?